சிறுபான்மையினரின் ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் விசில் சின்னம் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமாரை ஆதரித்து அமைச்சர் ஐ. பெரியசாமி முத்தாழகுப்பட்டி, பாறைப்பட்டி, பூச்சநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை பேசி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ஐ. பெரியசாமி, திண்டுக்கல் மாவட்டத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக என்றும், இடையில் அந்த திட்டத்தில் தொய்வு ஏற்பட்டாலும் புதியதாக நிதி ஒதுக்கி ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், நத்தம், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று கூறினார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் போல் நிலக்கோட்டை, ஆத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். கிறிஸ்துவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்ப்பதற்கு முயற்சி செய்து வருகிறோம். தற்போதுள்ள மத்திய அரசு அதற்குரிய நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அதிமுகவும் பாஜகவும் திட்டமிட்டு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தாவேகாவை போட்டியிட வைத்துள்ளனர் என்றும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார். திண்டுக்கல்லுடைய வளர்ச்சிக்கு எல்லா காலகட்டத்திலும் திண்டுக்கல்லுடைய வளர்ச்சிக்கு நம்ம அடித்தளமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிடுங்க. இப்ப என்னன்னா, நம்முடைய அரசு இருந்த பொழுது 2006 கவர்மெண்ட் வந்துச்சு. திண்டுக்கல் டவுனுக்கு எல்லாரும் வந்தாங்க. யாரு இங்க இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் பூரா வந்தாங்க. ஐயா 100% வரி ஏற்றிட்டாங்க, தயவுசெய்து நீங்க ஏற்றாதேன்னாங்க. நான் உடனே கூப்பிட்டு இங்க இருக்க நகராட்சி கூப்பிட்டு 1 பைசா ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு அதாவது அந்த துறையினுடைய அமைச்சருக்கே தெரியாது. நான் அங்க இருக்கக்கூடியவர்களை வரி உயர்வு செய்யவே கூடாது என்று செய்த அரசு நம்முடைய ஆட்சி காலத்தில் நான் அமைச்சராக இருந்த பொழுது கேட்பாங்க. இங்க இருக்கக்கூடிய நடராஜருக்களை சொல்லிட்டேன், நீங்க வரிகிரி ₹1 கூட்டி போட்டேன்னு சொன்ன உயர்த்தி போட்டா அடுத்த நாள் உங்களுக்கு முனிசிபாலிட்டிக்குள்ள போக முடியாது, யாரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படித்தான் மக்கள் எதிர்பார்ப்பை. வரி உயர்த்தக்கூடாதுன்னா உயர்த்தாம இருந்தோம். ஆனா மற்ற இடங்கள்லாம் வரி உயர்த்தி இருந்தாங்க. ஆனா திண்டுக்கல் நகராட்சியில் வரியே உயர்த்தப்படவில்லை. யாருக்கு? வியாபாரிகளுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, நீங்கள் வரியே உயர்த்தக்கூடாது என்று சொல்லி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அளவிற்கு மக்கள் நலனில் அக்கறையுள்ள இயக்கம் வேட்பாளர் என்று சொன்னால் இனி எதிர்காலத்திலும் திண்டுக்கல்லுடைய வளர்ச்சிக்கு, திண்டுக்கல் தொகுதியுடைய வளர்ச்சிக்கு திண்டுக்கல் மாவட்டம் தலைநகரம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது வளர்ச்சி வருவதற்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு வர வேண்டும். புதிய திண்டுக்கல் உருவாக வேண்டும், நியூ திண்டுக்கல் உருவாக வேண்டும். பழைய திண்டுக்கல் அடையாளமா வச்சுக்கலாம். ஓல்டு டெல்லி மாதிரி பழைய திண்டுக்கல் நம்மெல்லாம் முத்தலகப்பட்டியில் நம்ம பழைய திண்டுக்கல், இனி புதிய திண்டுக்கல் ஒன்று உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் இது ஒரு தலைமை நகரம் என்கிற அளவிற்கு ஒரு அழகு வரும். அந்த அழகான நகரத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுவிட்டு நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலில் உங்கள் அன்பை பெற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை தம்பி செந்திலுக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.